மலேசியாவில் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துட்டு பொதுமன்னிப்பில் ஃபைன் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றவங்க இங்கே வந்துட்டு நான் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் போயிடலாம். ஓகேவா? இதுக்குன்னு நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட்டோ எதுவும் எடுக்க தேவையில்லை. இந்தியாவில் வந்து அந்த ஒயிட் பாஸ்போர்ட் இருந்தால் போதும். அதுக்கடுத்து உங்களோட ப்ரூஃப் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரூஃப் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் அதாவது அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்களே அந்த உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட்டே வந்துடும். அங்கே கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஏஜென்ட் ஏமாத்திட்டேன் மேம், எனக்கு தெரியாது, இப்போ நான் வேறு நாட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கடுத்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வர்றோம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஈஸியாக நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் ஈஸியாக அடுத்த நாடுகளுக்கு போகலாம். அதனால் எந்த பயமும் பயப்பட வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.